விஜயும், காவேரியும் சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா, விஜய் காவேரிக்கு முன்னாடி காவேரியோட சித்தி வாசல்ல நிக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைங்களோட. இத பார்த்துட்டு விஜயும், காவேரியும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. "இங்க என்ன பண்றீங்க? எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "அது எங்களுக்கு தெரியும். பசுபதி அண்ணன்ட்ட கேட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஓ! அவன் கொடைக்கானல்ல பிரச்சனை பண்றது மட்டும் இல்லாம, அந்த ஆளு இங்கேயும் உங்கள அனுப்பி விட்டுருக்காங்களா? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இங்க வந்து எங்க அம்மாவோட நிம்மதிய பாழாக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்களா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "எதுக்காகங்க இங்க வந்திருக்கீங்க? கொடைக்கானல்ல இருந்து அங்கேயும் டார்ச்சர் பண்ணீங்க. இங்க வந்து ஏங்க எங்க நிம்மதிய கெடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க தான் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கீங்கல்ல, கோர்ட்ல எதனாலும் பார்த்துக்கலாம்." முத்துமலர் இருந்துட்டு, "இல்ல நீங்க அங்க வீடையும் பூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு வேற இடமும் தெரியாது. எங்களுக்கு வேலையும் இல்ல. அப்பன்னா சாப்பாடு செலவுக்கு கூட காசு இல்ல. நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால தான் இங்க வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இங்கேருந்து கிளம்புறீங்களா தயவு செஞ்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் சொல்றாங்க. அந்த நேரத்துல விஜயோட தாத்தா வர்றாங்க. "என்னப்பா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தாத்தா நான் சொன்னேன்ல, காவேரியோட அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவங்க வந்து திடீர்னு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அங்க பிரச்சனை பண்றது மட்டும் இல்லாம இங்கேயும் வந்துட்டாங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும், "எதுக்குப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனேவும் விஜய், காவேரி அவங்க 2 பேத்துட்டயும் சொல்லி, "எங்களுக்கு ஏதாவது இங்க வேலை வாங்கி குடுங்கப்பா. எங்களுக்கு அங்க யாரும் இல்ல. எங்களுக்கு வேலையும் இல்ல. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. உடனேவும், "அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா 2 பேரும். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு குடுக்கலாம். அங்க நீங்க இருந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்லயே அவங்களும் இருந்துட்டு போட்டோமே." அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்றாங்க. "இல்ல தாத்தா இதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயும், காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லம்மா நானு சாரதா கிட்ட பேசிக்கிறேன். அவங்க இங்கேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா முடிவு எடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம விஜயும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.